இப்போ லேட்டஸ்டா வந்து iOS 26 அப்டேட்ல இந்த 3 தரமான விஷயம் வந்திருக்கு. ஐபோன் யூசர்ஸ் இந்த 3 தரமான விஷயத்துக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. மறக்காம வீடியோவை பாருங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க ரிங்டோனா வச்சுக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முதல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஃபைல் ஆப்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஃபைல் ஆப்புக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்கை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஷேர்னு காட்டும். அந்த ஷேர் கொடுத்தீங்கன்னா கீழே மோர்னு காட்டும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா யூஸ் ஆஸ் ஏ ரிங்டோன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஐபோனுக்கு ரிங்டோனா கன்வெர்ட் ஆயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க நார்மல் பிடிச்ச போட்டோவை இந்த மாதிரி 3D வால்பேப்பரா மாத்திக்கலாம். அது எப்படின்னா, செட்டிங்ஸ் உள்ள போய்க்கோங்க. கீழே வால்பேப்பர் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஏ வால்பேப்பர் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேல போட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு எந்த போட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேல ஆட்னு காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க போட்டோஸ் இந்த மாதிரி 3D வால்பேப்பரா செட் பண்ணிக்கலாம். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உங்க ஐபோன்ல எவ்வளவு நேரம் சார்ஜ் ஏறும்னு தெரியாது. ஆனா இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஏறும்னு காட்டிடும். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு பேட்டரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலயே உங்களுக்கு 80% எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகும், 100% எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகும் அதுலயே காட்டும்.